முருகனை பத்தி பேசும்போது அவர் நடத்திய பாடங்களை பத்தி நம்ம பேசாம அவருடைய புராணத்தை நம்ம பேச முடியாது. அதாவது சிவபெருமானுக்கு பாடம் சொன்ன ஒரு சுப்பையா அப்படின்னா அது முருகப்பெருமான் தான். எல்லா தெய்வங்களுக்கும் மேலான பெரும் தெய்வம் என்று வர்ணிக்கக்கூடிய சிவபெருமானுக்கே அவர் பாடம் சொல்லி கொடுத்ததாக நம்ம புராணங்கள் சொல்லுது. நம்ம பிரம்மாவுக்கு முதல்ல பாடம் சொல்லினார். எப்படி சொன்னாருன்னா, பிரணவத்துக்கு மந்திரம் சொல்லுன்னா அவருக்கு தெரியல, உடனே அவர் தலையில கொட்டு வச்சு சொல்லி தந்தவர் நம்ம முருகப்பெருமான். நாடு முகமாதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரமாவை விளமோதி பொருளோது என நாலு சிரமோடு சிகை தூளிப்பட தாளமிடு இளையோனே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருப்பார். அப்ப தாளமிடு இளையோனே, நம்ம வாயால அவரை கொட்டுக்கா வச்சாருன்னு சொல்லக்கூடாதுன்னு அருணகிரிநாதர் ரொம்ப டீசெண்டா தாளமிட்டாருன்னு சொல்லியிருக்கிறார். பிரம்மாவுக்கு முதல்ல சொன்னது மட்டும் இல்லாம எனக்கும் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பான்னு சிவபெருமான் கேட்ட உடனே தனது வலது தோல்ல எடுத்து வச்சு அது அந்த பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். அது எந்த மொழியில சொல்றாரா? அருணகிரிநாதர் சொல்றாரு தமிழ் மொழியில தான் அதை சொல்றாரு அப்படின்னு. தமிழுக்கு உயர்ந்த ஒரு இடத்தை கண்டிப்பா கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பார்வதி நீயும் கேளு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான இரண்டாவது முறையாகவும் சொல்ல வச்சிருக்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே அப்பனுக்கே பாடம் சொன்னது நம்ம சுப்பையா தான் அப்படிங்கிறது இதன் வாயில தெரிவிச்சு. நன்றி.